சார், நீங்க இந்த விஸ்வரூபம் படம் வெளியிட அந்த பேச்சுகள் வெளியே வர தொடங்கினதுல இருந்து படம் வெளியாக போகுது அப்படின்னு தேதி அறிவிக்க போறாங்க. அந்த எதிர்பார்ப்பு வந்ததுல இருந்து இந்த டிடிஎச் பிரச்சனையும் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர ஆரம்பிச்சது. அந்த நேரத்தில் நீங்க தொடர்ந்து சொல்லிட்டு வந்தீங்க, தியேட்டர் அதிபர்களுக்கு, திரையரங்கு உரிமையாளர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது, என்னுடைய முடிவில் நான் உறுதியா இருப்பேன் அப்படின்னு தொடர்ந்து பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லிட்டு வந்தீங்க. இடைப்பட்ட கடந்த ஒரு 10 நாட்களுக்குள்ள என்ன ஒரு மாற்றம், எதனால இப்படி ஒரு மாற்றங்கள் அவங்களே அதாவது எனக்கு இவ்வளவுதான் தேட்டர் கிடைக்கும் குறுகிய தேட்டர்களை கொடுத்திருந்தார்கள். பிறகு அவர்கள் ஒரு சமாதான உடன்படிக்கையுடன் வந்தார்கள். அங்க வந்த பொழுது எங்களுடைய குறைகளை நீங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னபோது என்ன குறை என்றான், முதல் 4 நாள் வசூல் என்பதை தடை செய்ய வேண்டாம், ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரிஃபர்ட் பிளாட்ஃபார்மாக அது இருக்கக்கூடாது, இது பெரிய முதலீடு, பெரிய வர்த்தகம், இதையும் நீங்கள் காக்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொன்னபோது முதலில் என்னை அறிமுகப்படுத்திய அந்த ஒரு பொறுப்பு இருக்கிறது. MEBC சேர்மன், வர்த்தக கூட்டமைப்பு ஒன்று சேர்மனாக இருக்கும்போது அந்த ஒரு கடமையும் என்னை அழுத்தத்தான் செய்தது. அந்த உந்தலின் பேரில் அவர்களுக்கு என்ன வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு, இது வெல்ல வேண்டிய படம், வெல்வதற்கான எல்லா தகுதிகளும் உள்ள படம், இந்த உட்பூசல்களில் இது தடைப்பட்டு விடக்கூடாது என்பதை கருதி நான் கேட்க வர கேள்வி என்னன்னா, ஒரு உறுதியார் கமல்ஹாசனோட படங்கள் வெளியே வரும்போது ஒரு சர்ச்சை இருக்கும், அதையெல்லாம் ரொம்ப எளிதா கடந்து வருவீங்க, எளிதாக கடந்து வருவீங்க, நிலைப்பாட்டுல உறுதியா இருப்பீங்க. நீங்க இந்த விஷயத்துல சமரசம் செய்து கொள்ள வேண்டிய அவசியம் தியேட்டர் உரிமையாளருடைய நலன் மட்டுமே கருதியா? கண்டிப்பாக, ஏன்னா அதுக்காக மட்டும்தான். ஏனென்றால் என் நலன் மட்டும் கருதி இருந்தால் இன்னும் 2 நாள் முன்னாடி ஒருவன் விரும்பி பிடிச்சிருக்கலாம். அது செய்யல. ஏன்னா அவங்க அதுக்கு அவங்க அவங்களுடைய நிறுவனமாக, அவர்களின் ஒத்துழைப்பின் நிறுவனமாக கிட்டத்தட்ட 500 தேட்டர்கள் ரிலீஸ் ஆக போகிறது. 200 தேட்டர்களில் ரிலீஸ் ஆகி நான் இன்னொரு வீம்பை பிடித்து முதல் நாள் தான் கொண்டு வருவேன் என்றது இல்லாமல் இன்னும் குறைந்த விலையில் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த ப்ரிவியூ அவங்களுக்கு அது இப்போ ஒன்று தெளிவாக தெரிந்தது என்னுடைய வாதத்திலிருந்து. டிடிஎச்சில் முதல் நாள் ரிலீஸ் செய்ய போகிறோம் என்பது தெரிந்து புக்கிங் ஓபன் ஆன பொழுது எந்தவித குறைவும் இல்லாமல் மும்மடங்கு தசாவதாரத்தை விட மும்மடங்கு பிரஷர் இருந்ததாக தியேட்டர் அதிபர்களை ஒப்புக்கொண்டார்கள் பொது கூட்டத்தில். ஆக என்னுடைய வாதம் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் ஒரு சின்ன பதட்டம் இருக்கிறது, அதற்கு போட்டி ஒன்று இல்லாமல் தான் செய்து விடுவோமே என்ற ஒரு மனப்பாங்கு இருக்கிறது. அதற்கு அவர்கள் ஒருவேளை வட இந்திய எக்ஸிபிட்டர்ஸ் துணையை கூட நாடி இருக்கலாம். அங்கிருந்து இன்னமும் எனக்கு பிரஷர் வந்து கொண்டுதான் இருக்கிறது. இதுல நான் ஜெயிச்சேனா தோத்தேனாங்கிறது முக்கியமா இருக்கிறத விட படம் பண்றது என்ன, கண்டென்ட் தான் முக்கியம். இது ஒரு வாரம் கழிச்சு இப்போ டிடிஎச் வரப்போகுது. டிடிஎச் இல்லாம பண்ணிட்டேன்னா அது பெரிய தோல்வியா இருக்கும். டிடிஎச் வரப்போகுது. சரி, இது ஒரு ஏற்கனவே சொன்ன ரொம்ப புதுமையான முயற்சி, நிறைய பேர் நினைச்சு பார்க்க முடியாத முயற்சி, பெரும்பாலான ரசிகர்கள் ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்த ஒரு விஷயம் இது. இப்போ இருக்கு. இப்ப அமெரிக்காலாம் இது அனுமதி கிடையாது, அவங்க கொடுக்கறது இல்ல. நம்ம தான் உலகத்தில் முன்னோடியாக தமிழ் எக்ஸிபிட்டர்ஸ் இருக்கிறார்கள் என்பதில் நான் பெருமை கொள்கிறேன். இப்ப அங்க வந்துருச்சு. இப்போ சைமல்டேனியஸா அங்க அமெரிக்கால இப்ப பண்ணிருக்காங்க ஆர்பிட்டாஜ். என்னோட கேள்வி என்னன்னா, ஒரு முன்மாதிரியான முயற்சி. இந்த முயற்சியில பாத்தீங்கன்னா கமல்ஹாசன் தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, இந்தியாவில் மிகப்பெரிய நடிகர். அவருடைய இடத்தை யாரும், இன்னும் சொல்ல போனா சினிமா பாஷை சொல்லணும்னா பிடிக்க கூட முடியாத அளவுக்கு, அவருடைய இடத்தை தொட்டு கூட கிட்ட தொட முடியாத அளவுக்கு மிக உயர்ந்த இடத்தில் இருக்கும் நடிகர். அவருக்கு இது போன்ற சர்ச்சைகள் சிக்கும் போது, சர்ச்சைகள் வரும்போது தமிழ் திரையுலகத்திலிருந்து நீங்க அந்நியப்பட்டு விடுறீர்களா, அதை தனிமைப்படுத்தப்பட்டு விடுகிறீர்களா? எப்பவுமே பிரச்சனைன்னு வரும்போது எப்பவுமே நீங்க தமிழ் திரையுலகத்தை மாத்திரம் சொல்லக்கூடாது, அரசியலா இருக்கட்டும். நீங்க அந்தமான்ல போய் பாருங்க, தமிழ் தியாகிகள் பேர் எத்தனை பேர் இருக்கு பட்டியல்னு பாருங்க. நீங்க இல்ல மன்னிக்கலாம், எதுக்காக இந்த கேள்வி என்ன சொல்றேன்னா, அது ஒரு குணாதிசயம். இல்ல எதுக்காக இந்த கேள்வி கேட்கிறேன்னா, இப்ப அரசியல்வாதிகளோ மற்றவர்களோ அந்த எதிரி தன்மை கடைபிடிப்பாங்க, எதிர்கட்சிகள் தன்மை கடைபிடிப்பாங்க. சினிமால மட்டும்தான் ஒரு குடும்பம் சார்ந்தது. வியாபாரமாக வரும்போது அதுவும் நடிகர்கள், நாங்கள் பேசிட்டு இருந்தோம் யூனியன் ப்ராப்ளம் பெப்சின்னு வந்தது இல்லையா? அப்ப நடிகர்களையும் யூனியன் ஆக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது என்னுடைய சோழ நண்பர்கள் அவர்கள் சொன்னது என்னன்னா, நடிகர்கள் உதிரி பாட்டாளிகள்.
ஒன்று சேர்ப்பது கடினம் என்று சொன்னார்கள். அது உலக உண்மை. அதுல யாரையும் தனிப்பட்ட தமிழ் நடிகர்கள் மலையாள நடிகர்கள் என்று சொல்வார். இவங்க எல்லாம் தனித்துவம் வாய்ந்தவர்கள். அவர்கள் ஒரு கூட்டமைப்பாக யூனியனைஸ் ஆக மாட்டாங்க. ஏன்னா ஒரு முதலாளித்தனம் பொருந்திய நிலையில் இருப்பவர்கள் நட்சத்திரங்கள். வெறும் நடிகனாக தன்னை நினைத்துக் கொண்டிருப்பவர்கள் கூட்டமாக குழுமி விடுவார்கள். நட்சத்திர அந்தஸ்தில் இருப்பவர்கள் அது கிட்டத்தட்ட அதுவும் ஒரு முதலாளித்தனம் தானே. அவங்களை யூனியனைஸ் பண்றது கஷ்டம். அதே தன்மை நான் என் உலகு என்ற அந்த பிரிவு இருக்கிறது. அவர்கள் ஒரு டெக்னீஷியனா மாறும் பொழுதுதான் அந்த ஜனநாயக மனப்போக்கு வர துவங்குகிறது. நல்லவேளை ஆரம்பத்தில் இருந்தே நான் திரு கேபி அவர்களிடமும் மற்ற நல்ல இயக்குநர்களிடம் பணிபுரிந்து நான் ஒரு ரிலக்டன்ட் ஆக்டர், டெக்னீஷியனா வரணும்னு அந்த பாலச்சந்திர ஐயா அவர்கள் திசை திருப்பி விட்டார்கள். நல்ல திசையாக இருந்தது, வருமானம் உள்ள திசையாக இருந்தது. அதனால இங்கே வந்து விட்டேன். இப்ப நான் வேறொரு பேட்டியில சொல்லும் போது நான் சொல்லியிருந்தேன், நான் இதுல மத்தவங்க உங்களுக்கு துணை நிற்கவில்லை என்ற வருத்தம் இருக்கிறதா என்றார்கள். தேன் எடுக்க ஆசைப்பட்டது நான், மரமும் ஏறிவிட்டேன். தேனி கொட்டுகிறது என்று கோவித்துக் கொண்டு கீழே இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். அவங்க என்ன பண்ண முடியும்? நான் முதல்ல ஏறிட்டேன், கூட வாங்கன்னு ஏத்திக்கிட்டு போல. ஆனா நீங்க சொல்றபடியே பார்த்தோம்னா அந்த வியாபார நோக்கத்துல பார்த்தோம்னா தங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமோன்னு இல்ல விலைக்கு இருக்காங்க. அது நியாயம் தானே. அவங்க அந்த பூனை மதில் மேல் இருப்பதற்கு காரணம் எந்த பக்கம் சாடுவது என்று யோசித்துக் கொண்டிருக்கிறார். அது ஒரு விவேகமுள்ள மிருகம் என்று தானே கொள்ள வேண்டும். பொதுவா இப்ப நாங்க கேள்விப்பட்டவரைக்கும் கமல்ஹாசன் ஒரு விஷயத்தை எடுத்தாருன்னா முடிக்கப்பட மாட்டாரு, ஒரு வைராகியத்தோடு இருப்பாருன்னு சொல்றாங்க. இன்னமும் இந்த டிடிஎச் விவகாரத்துல இந்த விஷயத்துல அதே வைராகியத்தோடு இருக்கீங்களா? இனி வரும் படங்கள்ல இந்த நடைமுறை பின்பற்றப்படுமா? அதுக்கு ஏன்னா நான் மட்டும் தனியா சண்டை போட்டுட்டு இருக்க முடியாது. ஏன்னா அது நியாயமும் கிடையாது. இது ஒரு வழி, இந்த வழியில் செல்லலாம் என்று சொன்னேன். பாதை போட வேண்டியது ஒரு சமூகத்தின் பொறுப்பல்லவா? அவங்களும் வரணும். அப்படி வந்தால் இது வெற்றி பெறுவதற்கான எல்லா வாய்ப்பும் இருக்கிறது. நான் இது ஒரு வீம்பு, நான் என் முயலுக்கு 3 கால் என்று சொல்லவில்லை. 4 இருக்கட்டும், 6 இருக்கட்டும், அதிர்ஷ்டக்கால் ஒன்று அடிஷனலாக உள்ள 5 கால் முயலாக இருக்கட்டும், அதை பத்தி எனக்கு இல்லை. முயல் இருக்கிறது, அவ்வளவுதான். பிடிக்க முடியும்.